சோழர்களின் புண்ணிய பூமியான திருவாரூர் தியாகராஜர் கோவில் பற்றிய ஒரு சுருக்கமான பார்வை இது. தஞ்சை பெரிய கோவிலை கட்ட ராஜராஜ சோழனுக்கே பெரிய தூண்டுதலா அமைந்த ஒரு பிரம்மாண்டமான வரலாற்று பொக்கிஷம் தான் இந்த கோவில். முதலாவதாக இதோட பிரம்மாண்டம். 30 ஏக்கர்ல 7 கோபுரங்களோட விரிஞ்சிருக்கிற இந்த நிலஸ்தலம் எந்த அளவுக்கு பெரியதா இருந்தா மாமன்னன் ராஜராஜனுக்கே ஒரு முன்னுதாரணமா இருந்திருக்குன்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. இங்கிருக்கிற தியாகேசர் சிலையோ மரகதக் கல்லாலானது. அவர் மூச்சு விடுற மாதிரி அசைந்தாடும் அஜவா நடனம் ரொம்பவே பிரபலம். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய ஆழித்தேரும் இங்கதான் இருக்கு. இரண்டாவதாக, இந்த இடம் ஆன்மீகத்துக்கு மட்டுமில்ல, சமரசமில்லாத நீதிக்கும் பெயர் போனது. மனுநீதிச் சோழன் கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? தன் தேர்கால்ல அடிபட்டு ஒரு கன்றுக்குட்டி இருந்துடுச்சுன்னு அரண்மனை மணிய ஒரு பசு அடிச்சப்போ அந்த பசுவுக்கு நீதி வழங்க மன்னன் தன் சொந்த மகனையே அதே தேர்கால்ல இட்டு கொன்னாரு. விலங்குகளுக்கும் சமநீதி கொடுத்ததை இதைவிட அழுத்தமா உலகத்துக்கு சொல்ல முடியுமா என்ன? இறுதியாக, கோவிலுக்கு வெளியே கடலே தோத்து போற அளவுக்கு 30 ஏக்கர்ல இருக்கிற கமலாலயம் குளம். இது வெறும் சாதாரண குளம் இல்லங்க, பல சிவனடியார்களின் அற்புதங்கள் நடந்த இடம். கோவில்ல விளக்கேற்ற எண்ணெய் இல்லாதப்போ நமனிந்தி அடிகள் இந்த குளத்து தண்ணியை எடுத்தே விளக்கேற்றினார்னா பாத்துக்கோங்களேன். சுந்தரர் புகழ்பெற்ற பதிகங்கள் பாடியதும் இங்குதான். சுருக்கமா சொல்லணும்னா, பிரம்மாண்டமான கலைநயம், வியக்க வைக்கும் நீதி, சிலிர்க்க வைக்கும் அற்புதங்கள்னு ஒவ்வொரு தூணியிலையும் கதைகளை சுமந்து நிற்கும் திருவாரூர் நம்ம தமிழர்களின் ஈடு இணையற்ற பெருமிதம்.